மகாராணி மனசுல சுற்றி இருந்தவங்கெல்லாம் கெட்ட எண்ணத்தை ஏத்தி விடுறாங்க. ஐயப்பனை வந்து நீ உன் மகனா நினைக்காத, அவன் நாளைக்கு அரசாட்சி பண்ணக்கூடாது. உனக்கு பிறந்த பையன் தான் நாளைக்கு இந்த பந்தல நாட்டை ஆளணும். மணிகண்டனை வந்து அவனை வந்து அன்பெல்லாம் குறைச்சிடு. அவனுக்கு வந்து நீ அவனை வந்து உன்னுடைய முதல் குழந்தையா பாவிக்காத. உனக்கு பிறந்த குழந்தை தான் உனக்கு முதல் குழந்தை அப்படின்னா சொல்றாங்க. இதனால மகாராணியும் மனுஷ மனசு தானே, கொஞ்சம் இப்படிலாம் 10 பேர் சொன்னா அவங்க மனசு மாறி போச்சு. அவங்களுக்கும் கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சுது. உடனே இந்த மணிகண்டனை எப்படியாவது ஒ ஒழித்திட வேணும் அப்படின்னு சொல்லி கூட இருந்தவங்க கூடலாம் திட்டம் போட்டு பல வழிகள் ஏற்பாடு பண்றாங்க. ஆனா எல்லா விஷயத்திலயுமே அவங்க தோத்து போயிடுறாங்க. கடைசியா என்ன பண்ணலான்ற யோசிக்கும்போது அம்மா சென்டிமெண்ட்ட கையில எடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு வயித்த வலியும், உடம்பு உடம்பு சரியில்லாத மாரியும் குணமே படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி வைத்தியர் மூலியமா சொல்றாங்க. அதுக்கு உடனே மணிகண்டன் பயந்து போய், என் அம்மா நல்லா ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாரு.